நிகழ்தகவு. அண்ணனை எதிர்பார்த்து காத்திருந்த தங்கை கிணற்றில் சடலமாக கிடப்பதாக வந்த தகவலால் கதறிய குடும்பம். அடித்து கொன்றுவிட்டு உடலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசிய பயங்கரம். தற்கொலை போல செட்டப் செய்தும் கொலையாளிகள் சிக்கியது எப்படி? கூடவே இருந்தவரை கொடூரமாக கொலை செய்ததன் பகீர் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள உத்தரமேரூர் காவல் நிலையத்துக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. எதிர்முனையில் பேசினவங்க, சார் என்னோட விவசாய கிணத்துல ஒருத்தர் சடலமாக கிடக்கிறாரு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே காஞ்சிபுரம் கருவேப்பம்பூண்டி கிராமத்தில் இருக்கிற ஹரிதாஸோட விவசாய நிலத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்கே பாதி முகம் அழுகி போய் கிணத்துக்குள்ள சடலமாக மிதந்துட்டு இருந்தவரை தீயணைப்புத்துறை மூலமாக மீட்டிருக்காங்க. அவரோட உடம்புல அங்கங்க ரத்த காயமும் உடம்புல பாறாங்கல்லும் கட்டப்பட்டிருந்ததை பார்த்த காவலர்கள் சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. மொத கட்டமா காணாம போனவங்க லிஸ்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல லாஸ்டா 2-3 நாள்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணப்ப பழனிங்கிறவரை காணும்னு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது தெரிய வருது. ஒருவேளை கிணத்துல இறந்து கிடந்தது பழனியா இருக்குமோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அவரோட வீட்டில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அங்க வந்த பழனியோட அம்மாவும் தங்கச்சியும் இறந்து கிடந்தது பழனிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. காணாம போன பழனி கண்டிப்பா உயிரோட வந்துருவாருன்னு எதிர்பார்த்துட்டு காத்திருந்தவங்க பழனியோட சடலத்தை பார்த்து கதறி துடிச்சிருக்காங்க. பழனி எத்தனை மணிக்கு வீட்டில இருந்து கிளம்புனாரு, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க பழனியோட தங்கச்சி கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. பசங்க கூப்பிடுறாங்க, வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு சார், அதோட வீட்டுக்கே வரலன்னு சொல்லி அழுதுருக்காங்க. வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனவர் எப்படி விவசாய நிலத்துக்கு வந்தாருன்னு போலீஸ் பல்வேறு கோணங்கள்ல விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போன அகத்தியங்கிறவன் பழனி காணாம போனதுல இருந்து வீட்டுக்கு வரலன்னு பழனியோட தங்கச்சி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு கிளாரிட்டியே கிடைச்சிருக்கு. அகத்தியனோட வீட்டுக்கு நடைய கட்டின போலீஸ் பழனி கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. பழனி என்னோட உடன்பிறவா அண்ணன் மாதிரி சார், தேவையில்லாம என் மேல எதுக்கு சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டு எகிரி இருக்கான். என்னதான் வீராப்பா வசனம் பேசினாலும் அவன் மேல இருந்த சந்தேக பார்வை போலீஸ்க்கு குறையவே இல்லை. இவனை இங்க வச்சு விசாரிச்சா சரியா வராதுன்னு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. காவலர்கள் காட்டுன காட்டுல பழனியை கொலை பண்ணது நான் தான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். சென்னையில தங்கி வேலை பார்த்துட்டு இருந்த பழனி போன வாரம் தன்னோட சொந்த கிராமமான கருவேப்பம்பூண்டிக்கு போயிருக்காரு. மது பழக்கத்துக்கு அடிமையான பழனி அகத்தியன் கூட சேர்ந்து மது குடிச்சிருக்காரு. அப்போ போதை தலைக்கேறி அகத்தியனையும் அவங்க குடும்பத்தையும் கெட்ட வார்த்தையில பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பழனி அகத்தியனை ஓங்கி அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. என் குடும்பத்தையே கேவலமா பேசுற, உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு சொல்லி கொலை வெறியோட இருந்திருக்கான் 22 வயசான அகத்தியன். தன்னோட ஃப்ரெண்டு சக்திவேலை கூட்டு சேர்த்துக்கிட்டு பழனியோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்கான். மார்ச் 2ஆம் தேதி மது குடிக்கிறதுக்காக பழனிய விவசாய கிணத்துக்கு பக்கத்தில் அழைச்சிட்டு போனவன் அவருக்கு மூக்கு பிடிக்க மதுவை ஊத்தி கொடுத்துருக்கான். அதுல நிதானத்தை இழந்த பழனி அங்கேயே தள்ளாடி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு சக்திவேலோட சேர்ந்து பழனியை அடிச்சே கொலை பண்ணியிருக்கான் அகத்தியன். போலீஸ்ல சிக்காம இருக்கணுங்கிறதுக்காக அகத்தியனும் சக்திவேலும் சேர்ந்து பழனியோட உடம்புல பாறாங்கல்ல கட்டி விவசாய கிணத்துல வீசி தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் விசாரணையில் எல்லா உண்மையையும் போலீஸ் கண்டுபிடிச்சு அகத்தியனையும் சக்திவேலையும் கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.